அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். இலங்கை தமிழர் பிரச்சினைக்குரிய தீர்வுகள். நான் ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் மகன் என்ற முறையில், அன்புதயம் நிறுவனர் மற்றும் தலைவர் என்கிற முறையில் இலங்கை தமிழர் பிரச்சினை, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து அச்சுறுத்தல்கள், தொலைநோக்கு பார்வையில் தேச பாதுகாப்பின்மை குறித்த அபாய அறிகுறிகள் ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புடையதாக நான் கருதுகிறேன். எனவே இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு உரியதொரு தெளிவான வழிகாட்டுதல்களோடு கூடிய ஒரு தீர்வு அறிக்கையினை மத்திய அரசுக்கும் வெளியுறவு அமைச்சகத்திற்கும் மாநில தமிழக அரசுக்கும் அனுப்புகிற இந்த வேளையில் இலங்கை தமிழர் பிரச்சினை தீர முழுமையான தீர்வுகளை கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலம் 17/12/2008 அன்று வெளியிடுகின்ற இலங்கை தமிழர் பிரச்சினைக்குரிய தீர்வுகள் முழுமையாக அங்கீகாரம் பெறுமானால் ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் மகன் என்கிற முறையில் மனநிறைவு கொள்வேன் என்பதை அன்புடன் தெரிவித்து கொண்டு தீர்வுகளுக்கு வருகிறேன். இலங்கை தமிழர் பிரச்சினைக்குரிய தீர்வுகள். 1. இலங்கை தமிழர் பிரச்சினைகளுக்காக தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ராமேஸ்வரத்தில் நடந்த உண்ணாவிரத பேரணி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கலை உலக சகோதரர்கள் திரு அமீர் மற்றும் திரு சீமான் ஆகியோர் தேச பாதுகாப்பு சட்ட நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டது ஜனநாயக நெறிமுறையுள்ள தமிழகத்தில் தனிநபர் பாதுகாப்பு அரசிடமே கிடைக்கப்பெறவில்லை என்கிற நிலையினை உருவாக்கிவிட்டது போன்ற நடுநிலையாளர்களின் கவலையாகும். இனி பாதுகாப்புக்கு எங்கே செல்வது என அனைவரும் திகைத்து நிற்கின்ற நிலையாக இருக்கிறது. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று தனிநபர் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும். 2. இலங்கை தமிழர் பிரச்சினையில் இலங்கை அரசின் அணுகுமுறை, கொள்கை, கோட்பாடுகள் எதுவும் ஜனநாயக ரீதியில் இல்லை. முரண்பட்ட சிந்தனைகளில் மனித உரிமை மீறல்கள் அடிப்படையில் செயல்படுத்துகின்ற இலங்கை அரசு உடனடியாக போரை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு உடன்படுமாறு இலங்கை அரசினை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும். 3. நம் தமிழக மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது ஏற்படுகின்ற துயரங்கள் இலங்கை அரசால் இன்று வரை தீரவில்லை என்பது ஒரு சர்வாதிகார நெறிமுறை கொண்ட இலங்கை அரசின் அத்துமீறல் என்பதை மத்திய அரசு கவனத்தில் கொண்டு உண்மை நிலையை இலங்கை அரசுக்கு தெளிவுபடுத்தி தமிழக மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். 4. இலங்கை தமிழர் பிரச்சனையில் முடிவெடுக்கும் திறன் அதிகாரிகளிடையே, அரசியல்வாதிகளிடையே குறைந்து போனதனால்தான் பல தவறான முடிவுகளை எடுக்க நேரிட்டது என்கிற அடிப்படையில் இனி வருகிற பேச்சுவார்த்தைகளுக்கு முன் சரியாக நிலைப்பாட்டினை ஆய்வுக்கு உட்படுத்தி செயல்படுத்த மத்திய அரசு முன் வர வேண்டும். 5. அன்னை சோனியா அவர்களின் புதல்வி பிரியங்கா அவர்கள் நளினி அவர்களை சிறையில் சந்தித்தது மனிதநேய அடிப்படையில் மனநெகிழ்வான சந்திப்பினை உருவாக்கி கொடுத்திருந்தாலும் கூட இலங்கை தமிழர் பிரச்சனையில் தமிழகத்தில் பல்வேறு நிலைப்பாடுகளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் உருவாக்கிவிட்டதை எவராலும் மறுக்க முடியாது. பிரியங்கா நளினி சந்திப்புக்கு பின் தேச பாதுகாப்பு என்பதை மீறி இறையாண்மை என்பதை விமர்சனத்திற்கு உள்ளாக்கி யாருக்கு எது வேண்டும் என்றாலும் பேசலாம் என்கிற நிலையினை, சட்டம் ஒழுங்கினை சீர்குலைத்து விட்டதையும் நடுநிலையாளர்கள் உணர்வார்கள். இந்த நிலையினை தொடர்ந்து அன்னை சோனியா அவர்களின் புதல்வர் ராகுல் அவர்கள் 17 ஆண்டுகளாகியும் என் தந்தையார் ராஜீவ்காந்தி அவர்களின் மரணத்திற்கு நீதி கிடைக்கவில்லை என்பதையும் கருத்தில் கொண்டு ஆய்வுக்கு உட்படுத்துகிற இவ்வேளையில் நளினி பிரியங்கா சந்திப்புக்கு வழிகாட்டிய தமிழக அரசியல்வாதி குறித்தும், இந்த சந்திப்புக்கு உறுதுணையாக டெல்லியிலிருந்து செயல்பட்ட அரசியல்வாதி குறித்தும், சந்தித்த நோக்கம் குறித்தும், இந்த நேரத்தில் சந்திப்பதற்கான அவசியம் குறித்தும், அந்த தவறுதலான வழிகாட்டுதல் குறித்தும் அன்னை சோனியா அவர்கள் கருத்தினை வெளியிட வேண்டும். 5. இலங்கை தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு பேச்சுவார்த்தையில் ஒருவருக்கொருவர் நண்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கை அரசுடன் விடுதலை புலிகள் இயக்கம் பேச்சுவார்த்தையின் போது மத்திய அரசு பிரதிநிதிகளும் இருக்கிற சூழ்நிலையில் தமிழக மாநில அரசின் பிரதிநிதியும் உடனிருந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் வகையில் மத்திய அரசு உரிய ஏற்பாடு செய்ய வேண்டும். 7. நீண்டகால தொடர் வரலாற்று போராட்டங்கள், இலங்கை தமிழர் சோர்வுகள் அடிப்படையாக கொண்டு புதிய பேச்சுவார்த்தையில் விடுதலை புலிகள் இயக்க தலைவர் தன் கொள்கை திட்டம் குறித்து ஒரு தெளிவான நிலைப்பாட்டினை உருவாக்கி தர வேண்டும். தமிழகத்தில் இலங்கை தமிழர் பிரச்சினை தீர்வதற்கு முன் நின்று போராடி வரும் தலைவர்கள் அனைவரும் திரு ப. நெடுமாறன் அவர்கள், திரு வைகோ அவர்கள், தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் மற்றும்
அவரது கூட்டணி கட்சிகள் இணைந்து உருவாக்கக்கூடிய ஒரு புது ஒருமித்த கருத்தினை விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் கருத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நிறை குறைகளை ஆய்வு செய்து தீர்க்கமான முன்மொழிவுகளை பேச்சுவார்த்தையில் வைக்க வேண்டும். 8. இலங்கை தமிழர் பிரச்சினையில் சிங்களர் தமிழர் ஒற்றுமையுடன் வாழ கருணைக்கடல் புத்தர் பெருமானை தொழுது வரும் பௌத்த புத்த பிட்சுக்கள் ஊரிய வழிகாட்டுதல் செய்ய வேண்டும். நடக்க இருக்கும் பேச்சுவார்த்தையில் புத்த பிட்சுக்களின் வழிகாட்டுதல்கள் இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கும் உரிய முறையில் வெளியிட வேண்டும். 9. ஆன்மீக ரீதியான பௌத்த மதத்தையும் மீறி ஏதாவது ஒரு பின்னணி சக்தி இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தடையாக இருக்கிறது என்பது இலங்கை அரசுக்கு தெரியுமானால் அதனை இலங்கை அரசு பகிரங்கமாக உலக நாடுகளுக்கு மத்தியில் வெளிப்படுத்த வேண்டும். 10. இலங்கை அரசாலும் இந்திய அரசாலும் அங்கீகரிக்கப்படாத நிலையிலுள்ள தாயகமற்ற மக்களை கருத்தில் கொண்டு விடுபட்டு போன அனைத்து தமிழர்களுக்கும் இலங்கை அரசு எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக குடியுரிமை வழங்கி அங்கீகரிக்க வேண்டும். 11. இலங்கை தமிழர் பிரச்சினைகளுக்காக தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் புதல்வி கனிமொழி அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர் பதவியிலிருந்து விலக முதல் ராஜினாமா வழங்கினார் என்கிற வரலாற்றினை உருவாக்க முயல்கின்ற செய்தியின் தொடர் நடவடிக்கையின் மூலம் உருவாக்கி காட்டியதன் மூலம் இலங்கை தமிழர் பிரச்சினையில் கூடவா இப்படி என்று பார்வையாளர்கள் முணுமுணுக்கும் அளவுக்கு மறைமுக ஜனநாயக மன்னராட்சி குடும்ப வாரிசு அரசியல் போக்கினை இலங்கை தமிழர் போன்ற பொது பிரச்சினைகளில் இனி வருங்காலங்களில் காட்டாது ஒரு நல்ல முன்மாதிரியினை தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். 12. விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் தடை செய்யப்பட்ட தனது இயக்கத்திற்கு தடையை நீக்குமாறு வேண்டுகோளை இந்திய அரசுக்கு விடுத்திருக்கும் இந்த வேளையில் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களின் நிலைப்பாடு இலங்கை தமிழர் பிரச்சினையில் தெளிவாகவே இல்லை. மாநில அரசின் செயல்பாடுகள் இப்பிரச்சனையில் காட்டுகின்ற ஈடுபாடு புத்திசாலித்தனமாக செயல்படுகின்ற தோற்றங்கள் வார்த்தை ஜாலங்களில் ராஜதந்திரம் அரசியல் சாணக்கியத்தனம் என்று கூறலாமே தவிர சரியான நிலைப்பாடு அரசியல் நாகரிகம் என்று கூற முடியாது. எனவே தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் தம்முடைய நிலைப்பாட்டினை இலங்கை தமிழர் பிரச்சினையில் மிக தெளிவாக நுணுக்கமாக ஆழமாக நுட்பமாக வரையறுத்து தீர்க்கமாக அறுதியிட்டு உறுதியான நிலைப்பாட்டினை மற்ற கட்சிகள் வெளியிட்டு வருவது போல் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களும் தமது உரிய நிலைப்பாட்டினை தீர்வுகளுடன் இலங்கை தமிழர் பிரச்சினைகள் தீர இலங்கையில் நடக்கும் பேச்சுவார்த்தைக்கு பயன்படும் வகையில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து விவாதித்து கருத்து முன்மொழிவுகளை தர வேண்டும். 13. இலங்கை தமிழர் பிரச்சினையில் இலங்கை தமிழர் பிரச்சினையும் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் பாகுபடுத்தி பார்க்கும் கண்ணோட்டமின்றி ஒரே நிலையில் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதனை வெளிப்படையாக சொல்லாமல் தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் செயல்படுவதுதான் இலங்கை தமிழர் பிரச்சினையில் தீர்வு காண்பதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் நடுநிலையாளர்களும் விலகியிருக்கிறார்கள் என்பதுதானே தவிர இலங்கை தமிழர் பிரச்சினை சுமூகமாக முடிய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தமிழனின் எதிர்பார்ப்பும் கூட. எனவே இப்பிரச்சினை தொடர்பாக எழும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை இனி வருங்காலங்களில் நிகழாது இருக்க ஒரு உறுதிப்பாடான நிலையை தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் எடுக்க வேண்டும். நல்லெண்ண பேச்சுவார்த்தைக்கு விடுதலை புலிகள் இயக்கம் தலைவர் முன்வருகிற நிலையில் திரு கருணாநிதி அவர்கள் தனது தீர்க்கமான தெளிவான வழிகாட்டுதல்களை வெளிப்படுத்த வேண்டும். 14. இலங்கை தமிழர் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்கின்ற இந்த வேளையில் நமது தேசத்தின் பாதுகாப்பு குறித்து உருவாக்கியுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து குறிப்பிட விரும்புகிறேன். மத்திய அரசு நிலைப்பாட்டில் உருவாகியுள்ள சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒருங்கிணைப்பு என்கிற அடிப்படையில் இல்லாமல் மாநில அரசு புலனாய்வு சிறப்பு பிரிவு மத்திய அரசு புலனாய்வு சிறப்பு பிரிவு என இரண்டும் தனித்தனியாக செயல்பட்டு தனித்தனியாக தனது அறிக்கையினை சம்பந்தப்பட்ட பிரிவுகள் பொறுப்புடன் தார்மீக ரீதியில் ஏற்றுக்கொள்கிற வகையில் அமைய வேண்டும். அன்புடையீர் வணக்கம். நான் ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் மகன் என்ற அடிப்படையில் மக்கள் நலப்பணிகளில் பொதுப்பணி ஆற்றி வருகிறேன். எனது தந்தையாரின் வாழ்க்கை நெறிமுறை எளிமை அரசியல் களப்பற்ற சமுதாய ஈடுபாடு மற்றும் காந்தியம் சர்வோதயம் பணிகளில் அவரது சீரிய செயல்பாடுகள் என்னை நெறிமுறையில் பக்குவப்படுத்தியுள்ளது என்கிற மனநிறைவோடு செயல்பட்டு வரும் எனக்கு என் போன்றோருக்கு இலங்கை தமிழர் பிரச்சினை ஒரு வேதனையாக ஆதங்கத்தை உருவாக்கியுள்ளது என்பதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அனைத்து அரசியல் கட்சிகளின் அணுகுமுறை நிலைப்பாடு தீர்வு வழிமுறைகளில் உள்ள மாறுபட்ட கோணங்கள் எப்படி இருந்தாலும் நல்ல முறையில் இலங்கை தமிழர்களின் நல்வாழ்விற்கு உரிய பாதுகாப்பு கிடைத்திட வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் எண்ணமாகும். இலங்கை தமிழர் பிரச்சினை தொடங்கப்பட்ட காலகட்டம், இடைப்பட்ட காலகட்டம், இப்போதைய காலகட்டம் என்ற அடிப்படையில் இப்பிரச்சனையை உற்று நோக்கினால் இப்பிரச்சனை இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளது என்பதுதான் ஒரு வேதனையான வரலாறு. இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தடையாக உள்ள பிரச்சனைகளை ஆய்வுக்கு உட்படுத்தி
ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட தீர்வினை சுட்டிக்காட்டி ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் மகன் என்கிற முறையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் 17/12/2008 அன்று வெளிப்படுத்திய தீர்வுகளை கோடிட்டு காட்டி சமர்ப்பித்துள்ளேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளை எண்ணி பார்க்கிறேன். இதுவரை அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் தொண்டர்களை ஒரு பிரச்சனைக்காக தூண்டிவிடுவதும் அதனால் அவர்கள் பாதிக்கப்படுவதும் அது அவர்கள் கட்சி கொள்கையாக எண்ணி எங்களை போன்ற நடுநிலையாளர்கள் மனம் பொறுத்து வந்தோம். ஆனால் இன்று இலங்கை தமிழர் பிரச்சனையில் அரசு வழிகாட்டியபடி ராமேஸ்வரத்தில் உண்ணாவிரதம், பேரணி, கூட்டம் கலை உலகம் சார்பாக நடத்தப்பட்ட போது ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பேசியமைக்காக கலை உலக சகோதரர்கள் கைது செய்யப்பட்டது தனிநபர் பாதுகாப்பின்மையை உறுதிப்படுத்தியது. எனவே அரசே வழிகாட்டி அரசே கைது செய்தல் என்பது ஜனநாயக நெறிமுறையில் சாதாரண குடிமகன் பாதுகாப்பு என்ன என்பது குறித்து ஒரு கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது என்பதுதான் உண்மை. இலங்கை தமிழர் பிரச்சனையில் தமிழக அரசு இலங்கை தமிழர் இன பிரச்சனைக்கு ஆதரவு கோஷத்தை சட்டமன்றத்தில் முதல்வராக குரல் கொடுப்பதும் முதல்வராக மேற்கொள்ளாமல் கட்சித் தலைவர் போல் அறிவாலயத்தில் அறிக்கை வெளியிட்டதன் காரணமாக இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு தங்களால் எவ்விதத்தில் ஆதரவு தெரிவிக்க முடியுமோ அவர்கள் வழியில் அவர்களது உணர்ச்சி வெளிப்பாடுகள் வெளிப்படுத்திய போது திரைப்படத்துறையினரும் தங்களது உணர்வுகளை அரசுக்கு வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் உணர்ச்சி வெளிப்பாடுகள் ஒருவருக்கொருவர் மிஞ்சியது. ஒரு கட்டத்தில் வன்முறையை தூண்டுகிற விதத்திலும் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு இலங்கையில் போராடி வரும் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கமான விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தோரணையிலும் இலங்கை தமிழர் பிரச்சினை குறித்து பேசுகிற போது பிரச்சினைக்கு மையமாக போராடி கொண்டிருக்கிற விடுதலை புலிகள் இயக்கம் பற்றியும் இங்கு பேச வேண்டியது கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டதாக கருதுகிறார்கள். இதற்கு ஒரே காரணம் தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் மத்திய அரசின் நிலைப்பாட்டிலிருந்து விலகி தவறி இருப்பதால் தான் ஏற்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு தடை விதித்திருக்கின்ற இந்திய அரசு இலங்கை தமிழர் பிரச்சனையில் இருவேறு நிலைகளில் தன்னுடைய போக்கு தேசிய கண்ணோட்டத்தில் அமைந்திருக்கிறது. ஆனால் மாநில அரசு ஆதரவு, இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஆதரவு, விடுதலை புலிகள் குறித்து தன்னுடைய நிலைப்பாட்டின் தன்மையினை எது என்று சரியாக காட்டாது நடுநிலையாளர்களுக்கு மூடு மந்திரம் போல் கையாளுவது ஒரு அச்சத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு உட்பட்டு அதனையே மீறி அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு மத்திய அரசில் தேசிய கண்ணோட்டத்திலேயே அவர்களும் சிந்தித்த காரணத்தினால்தான் தேச பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை குறித்து கலை உலக சகோதரர்கள் அரசு வழிகாட்டுதல்களின் பேரில் ராமேஸ்வரத்தில் உண்ணாவிரதம் பேரணி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியமைக்காக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் கைது செய்தது தமிழக அரசு. இது போன்றதொரு நடவடிக்கை எதிர்காலத்தில் வாக்களிக்கக்கூடிய சாதாரண நாட்டின் பிரச்சனைகளின் எதிர்காலத்தில் திசை திருப்பப்பட்டு இது போன்றதொரு நிகழ்வை சந்திப்பதற்கு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய தொலைநோக்கு பார்வையினை இது ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் பிரதிநிதி என்கிற போர்வையில் ஒளிந்து கொண்டு வன்முறையை தூண்டிவிட்டு பாதுகாப்பு போர்வையில் இருந்து கொண்டு இவர்களால் தவறாக வழிகாட்டுதல் செய்து விடுவது, இவர்களை சரியாக அரசு கணித்து விட்டாலும் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் சில விலக்குகளும் அவர்களுக்கு சாதகமாக அமைந்து விடுவதும், கூட்டணி கட்சிகள் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொள்வதும் அரசியல் பாதுகாப்பாக மக்கள் பிரதிநிதிகளுக்கு அமைந்து விடுகிறது. ஆயுதமேந்தி அரசுக்கு எதிராக செயல்படுபவர்களை தேச துரோகிகள் என்று பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்கிறோம். ஆனால் பாதுகாப்பு சட்டம் கூட தேர்தல் காலங்களில் நடக்கக்கூடிய வன்முறைகளின் போது இதுவரையில் எந்த அரசியல்வாதியையும் தேச பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாக ஒரு வரலாறு இல்லை. பயங்கரவாதிகளுக்கு விதிக்கக்கூடிய அதே சட்ட நடவடிக்கை தேர்தல் காலங்களில் நடக்கும் வன்முறைகளின் போதும் தளர்வு ஏற்படுத்தாமல் அதே சட்டத்தை எவ்வித கால நிர்ணயமும் இல்லாமல் எல்லா காலங்களிலும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் வாக்களிக்கிற பிரஜைகளுக்கு பாதுகாப்பாக அமையும் என்று இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையில் மாநில அரசின் நிலைப்பாடு மிக தெளிவாக காட்டியிருக்கிறது. இதுதான் இந்திய உளவுத்துறை கடந்த காலங்களில் 1984, 1987, 1989 ஆண்டுகளில் தங்கள் அறிக்கைகளில் மத்திய அரசுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஒரு சாமானியன் அரசுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை தெரிவிப்பதாக எண்ணி உணர்ச்சி வசப்பட்ட பேச்சும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசுவதோடு கூடிய வார்த்தைகள் அமைந்துவிட்டால் அவனுடைய நிலைப்பாடு குறித்து உளவுத்துறையும் சரி அரசும் சரி தேச பாதுகாப்பு சட்டம் என்ற அடிப்படையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துவிட்டால் அவர் நிலை என்ன என்பதுதான் எங்களை போன்ற நடுநிலையாளர்களுக்கு கவலையாக இருக்கிறது. ஆளுகிற அரசு இதுபோன்ற தவறானதொரு வழிகாட்டுதல்கள் குடிமக்களுக்கு ஏற்படுத்தி அவர்களது பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக்கி
தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசு விரோத நடவடிக்கைகளில் அவர்களை பங்கு கொள்ளும் சூழ்நிலைகளை அரசே செய்துவிடுமோ என்கிற அச்சம்தான் என் போன்ற தேசிய கண்ணோட்டவாதிகளுக்கு கவலையளிக்கிறது. மாநில அரசின் நிலைப்பாடு குறித்து மத்திய அரசு உளவுத்துறை மூலம் மறைமுகமாக கண்காணித்து மாநில அரசின் பார்வைக்கு கொண்டு செல்லாமலேயே மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாநில புலனாய்வுத்துறை சிறப்பு பிரிவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இது எந்த அரசானாலும் சரி, மாநில அரசு தேசிய கண்ணோட்டத்தை மறந்து மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டோம் என்கிற ஒரே காரணத்திற்காக மறைமுகமாக வன்முறை, தீவிரவாத, பயங்கரவாத செயல்களை தூண்டிவிடுகின்ற வகையில் செயல்படுதல் கூடாது. இதுபோன்ற நிலைமைகளை மத்திய அரசு கண்காணிக்க மறந்துவிடுகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. மத்திய ஆளுங்கட்சி அரசு தனது கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் நடவடிக்கையினை கண்காணிக்க தவறுவதால் ஏற்படுகிற தவறோ என்று கூட நினைக்க தோன்றுகிறது. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படும்போதுதான் பிரச்சனைகளின் தன்மை அனைவருக்கும் நன்கு புலப்படுகிறது. இதே நேரத்தில் மத்திய அரசில் மாற்று அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு கட்சி மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக அமைந்துவிட்டால் அவர்களை கண்காணிக்கிற வேளையில் 1% கூட தனது தோழமை கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்துவது இல்லை. இதே நேரத்தில் மத்திய அரசில் மாற்று அணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு கட்சி மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக அமைந்துவிட்டால் அவர்களை கண்காணிக்கிற வேளையில் 1% கூட தனது தோழமை கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்தில் மத்திய அரசு கவனம் செலுத்துவதில்லை என்பது அவர்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. இந்த பயங்கரவாதம் நோக்கி இட்டுச் செல்பவர்கள் எவராக இருந்தாலும் மத்திய அரசு அவர்களை தனிமைப்படுத்தி தேசிய அரசியலிலிருந்து இவர்களை புறக்கணித்து ஓரம் கட்டி இவர்களை மாநிலத்தை தவிர வெளியில் உலாவ விடுவதே தவறு என்கிற நிலைக்கு உட்படுத்தினால்தான் தேசியவாதிகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களுக்கும், அனைத்து அரசியல் கட்சிகளின் தொண்டர்களுக்கும் ஒரு முழுமையான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் என் போன்றோரின் அரசியல் களப்பற்றவனின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதனை தெளிவுபடுத்தி இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வுகளை தர வேண்டும் என்கிற சீரிய நோக்கத்தில் நான் இன்று 17/12/2008 அன்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் மூலம் தங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று தீர்வுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறேன். இலங்கை தமிழர் பிரச்சனையில் மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த தேசிய கண்ணோட்டத்தோடு செயல்பட்டு சுமூகமாக தீர்வு இலங்கை தமிழர் பிரச்சனையில் விரைவு தீர்ந்திடல் வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு என் உணர்வுகளை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் உண்மையுள்ள எஸ். மோகன்.